இப்ப சந்தோஷமா தமிழ்? சந்தோஷமா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குறிக்கோளா இருந்தது நீதான். நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. வர்ஷினி, பிரபு கெட்டவன் கெட்டவன்னு சொல்லி என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்கல்ல. கடைசியா என்ன நடந்துச்சு? உன் தங்கச்சி அவன் பின்னாடி போயிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி பிரபு தான் என் புருஷன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்ன மாதிரி ஏமாத்துவால தமிழ்? அசிங்கமா இல்ல? வர்ஷினி, என்ன ஜனமா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பா பேசுறேனா? நான் வாழ்க்கையவே இழந்துட்டேன் ஜனமா. அப்படிதான் பேசுவேன். தமிழ் சொன்னது, என் அண்ணன் சொன்னது, ஏன் எல்லாருமே சொன்னது பொய் தான். பிளான் பண்ணி என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். வர்ஷினி, வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? நாங்க உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறோமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அந்த அயோக்கிய பிரபுவே அவன் ஜானுவ பழிவாங்க வந்ததா அத்தனை பேர் முன்னாடி சொல்றான். இதுக்கப்புறம் நீ அவனை நம்புன என்ன அர்த்தம்? ஆமா, நான் நம்புவேன். ஆள் மாத்தி ஆள் அவரை கார்னர் பண்ணிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? தப்பே செய்யாதவரை நீ தப்பு செஞ்சுட்ட குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செஞ்சதுதான் சொல்லுவான். எல்லாரும் அந்த அளவுக்கு அவனை நோகடிச்சிருக்கீங்க. வர்ஷு, என்னடி பேசுற? அவங்க அப்பா மேல கை வச்ச உடனே அவன் எப்படி துடிச்சுக்கிட்டு வந்தான்? அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமாமா, போய்தான். துடிச்சிட்டு வரதான் செய்வான். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் அவனுக்கு அப்ப. அதுவும் இல்லாம அத்தனை சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு அவரை அடிச்சு அவமானப்படுத்தினா பெத்த பிள்ளைக்கு கோவம் வராதா? நீ பர்பஸாதான் பிரபுவை ட்ரிகர் பண்ணணும்னு இப்படி பண்ணிருக்க. இப்பவும் சரி, எப்பவுமே சரி, நான் பிரபுவை மட்டும்தான் நம்புவேன். பிரபு இப்படி பேசினதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். இன்னைக்கு மண்டபத்தில் நடந்துகிட்டது பிரபுவே இல்ல. நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் அவனை அப்படி பேச வச்சிருக்கீங்க. படிச்சு போடுதானே நீ? இந்த குடும்பத்தை வளர்ந்துட்டு இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? தமிழ் சொன்னது கரெக்ட் தான். உன்னால உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா சூஸ் பண்ண முடியாது. ஒரு மனு புரிஞ்சுக்க முடியாது. இத பாரு, சரியோ தப்போ சேது உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்ன என்ன நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. என் கழுத்துல தாலி மட்டும்தான் ஏறி இருக்கு. ஆனா மனசளவுல நான் இப்பவும் பிரபுவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.